சிறுபான்மை ஆணைய தலைவர் அன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டோகாலில் எங்கே போனார்? வாரிய தலைவர் எங்கே போனார்? அதே வகுப்பு போர்டினுடைய சேர்மன் எங்கே போனார்? அவர் ஒரு எம்பி நவாஸ் கனி அவர்கள். சிறுபான்மையினுடைய ஆணைய தலைவர் ஃபாதர் ஜோ அருண் எங்கே போனார்? வாரியத்தினுடைய தலைவர் விஜிலா சத்யானந்தன் எங்கே போனார்கள்? இவர்கள் எல்லாம் இல்லாமல் அந்த அரசு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது யார் அங்கு வந்து நிற்க வேண்டுமோ அவர்களை தமிழக அரசு புறந்தள்ளிவிட்டது. திமுக வந்து திட்டமிட்டு பிரித்து வைக்குது. இது வந்து ஒற்றுமையா இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி அம்மாவுடைய காலத்தில் வந்து சிறுபான்மை ஆணைய தலைவராக பேராயர் சிஸ்வா பிரகாசம் அவர்கள், அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவரு 3 முறை இருந்தார். எல்லாரையும் அழைத்து பேசுவார். இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை நீங்க பார்க்க போனோம்னா அரசியல் எப்படி இவங்க பண்றாங்க அப்படின்னா, சிறுபான்மை மக்களை வந்து ஜாதி வாரியாக, குழு வாரியாக, நான் கேத்தலிக்கு நான் தான், சிஎஸ்ஐக்கு நான் தான், இவங்க பெந்தகோஸ்துக்கு இவங்க தான், சுயாதீனத்துக்கு இவங்க தான் பிரித்தாளக்கூடிய ஒரு அரசியலை செய்து பல்லாவரத்தில் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் நடந்தது, பம்மல்ல நடந்துச்சு. அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்துவ தலைவர்களும் நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. 2026 நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம், எங்களுக்கு கலரை கொடுக்கல, அவங்க குரலெல்லாம் ஓங்கலை, அவங்களாலாம் போய் பார்க்க முடியல. திமுகவில் வந்து சிறுபான்மைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு மனிதனை உயர்த்தி பிடிப்பாங்க, அந்த மனிதன் வந்து கரெக்டாக கப்பம் கட்டுறவராக இருப்பார். இப்போ எல்லாம் வெளியில் வராங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் பேராயர் மேசாக் ராஜா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று வச்சுருந்தீங்க. நம்ம கடந்த நேர்காணலில் கூட இதை பற்றி பேசியிருந்தோம். இந்த கல்லறை தோட்டம் வந்து ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். சமீபத்தில் 1ஆம் தேதி முதல்வர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு, ஒரு 5 மாவட்டங்களுக்கு கல்லறை தோட்டத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்காரு. உண்மையிலே உங்களுக்கு அது சரியான நிகழ்வாக பார்க்குறீங்களா? சிறுபான்மையினருக்கு ஒரு போதுமான ஒரு நீங்கள் உங்களோட கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக நினைக்கிறீங்களா சார்? அதாவது இதனுடைய இதை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா சார், இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. 6 மாவட்டத்துக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி காலையில் தலைமைச் செயலகத்தில் அதுக்குள்ள அரசாணை வெளியிட்டார். எங்கள் சிறப்பு குழு ஒன்று அமைத்து, அந்த கடந்த நேர்காணலில் கூட நான் பேசினேன், 1.5 மாதமாக ஒரு சிறப்பு குழு அமைத்து 6 மாவட்டத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த 6 மாவட்டத்தை ஆய்வு செய்த சிறப்பு குழு 1.5 மாதத்தில் போய் 6 மாவட்டத்துக்கு இடஒதுக்கீடு செய்யுமானால், ஏன் 4.5 வருஷமாக செயல்பட்டிருந்த சிறுபான்மை ஆணையமும் அதுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட உபதேசியார் நல வாரியமும் என்ன செய்தது? அது எங்களுடைய ஒட்டுமொத்த கிறிஸ்துவருடைய கேள்வி. 2வது, இதை நாங்கள் ஒரு பக்கம் கல்லறை வரவேற்கிறோம். எங்களுடைய மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, தேனி, மதுரை கொடுத்துருக்காங்க, விருதுநகர் கொடுத்துருக்குறாங்க, வரவேற்க வேண்டியது. ஆனால் கபர்ஸ்தானத்திற்கும் இடம் கொடுத்துருக்கிறார்கள், அதுவும் வரவேற்கிறோம். ஆனால் அந்த அரசு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது யார் அங்கு வந்து நிற்க வேண்டுமோ அவர்களை தமிழக அரசு புறந்தள்ளிவிட்டது, புறக்கணித்து விட்டது. சிறப்பு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களும் அங்கே நிற்கிறார்களே தவிர, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை ஆணைய தலைவர் எங்கே போனார்? ஒரு சிறுபான்மை ஆணையம் என்பது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். சிறுபான்மை பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய இவர்கள், சிறுபான்மை ஆணைய தலைவர் அன்னைக்கு இருக்கக்கூடிய புரோட்டோகாலில் எங்கே போனார்? வாரிய தலைவர் எங்கே போனார்? அதே வகுப்பு போர்டினுடைய சேர்மன் எங்கே போனார்? அவர் ஒரு எம்பி நவாஸ் கனி அவர்கள். சிறுபான்மையினுடைய ஆணைய தலைவர் ஃபாதர் ஜோ அருண் எங்கே போனார்? வாரியத்தினுடைய தலைவர் விஜிலா சத்யானந்தன் எங்கே போனார்கள்? இவர்கள் எல்லாம் இல்லாமல் சிறுபான்மை அமைச்சரை வைத்துக்கொண்டு இந்த சிறப்பு குழு செயல்படுகிறது என்று சொன்னால், இந்த சிறப்பு குழு ஒரு அணியாக செயல்படுவதாய் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், இவர்கள் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒரு அணி, சில அணிகள் பிரிஞ்சிருக்கு சார். எப்படி பிரிஞ்சிருக்குன்னா, தமிழக முதலமைச்சருடைய அணி, துணை முதலமைச்சர் அணி, அண்ணன் சபரீசன் அணி, அக்கா கனிமொழி அணி, இப்படி திமுகவில் எப்படி பல அணிகள் பிரிந்து இருக்கிறதோ அதே போல் சிறுபான்மைக்குள்ளே பிரிந்திருக்கிறது. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் ஒரு அணி, கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி அவருடைய தலைமையில் ஒரு அணி, ஜோஃபாதர் அவருடைய தலைமையில் ஒரு அணி, வாரிய தலைவர் மாண்புமிகு அமைச்சர், சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஒரு தனி, இப்படி பிரித்தாளக்கூடிய ஒரு அரசியலை தந்திரமாக திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களை ஒற்றுமையாக இருக்க விடக்கூடாது. இல்லை, இது சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனையை பார்க்க முடியுமா? இல்லை திமுக திட்டமிட்ட இது போட்டு பிரித்து வைக்கக்கூடிய சூழல்? இல்லை சார், திமுக வந்து திட்டமிட்டு பிரித்து வைக்குது. இது வந்து ஒற்றுமையாக இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படி கிடையாது.
இதுக்கு முன்னாடி அம்மாவுடைய காலத்தில் வந்து சிறுபான்மை ஆணைய தலைவராக 3 முறை இருந்தார்கள் பேராயர் சிஸ்வா பிரகாசம் அவர்கள். அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர் 3 முறை இருந்தார். எல்லாரையும் அழைத்து பேசுவார். இன்றைக்கி ஒரு முதலமைச்சரை நீங்கள் பார்க்க போகணுன்னா அன்றைக்கி நீங்கள் அது ரெக்கார்டட் தானே. அந்த 1ஆம் தேதி நிகழ்ச்சி வந்து அரசு நிகழ்ச்சி, அது இன்றைக்கும் பதிவேட்டில் இருக்கும்ல, அதில் எடுத்து பாருங்கள். யார் போயிருக்கா? அவங்க நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் போயிருக்கிறாங்க, ஒரு வாரியத்தினுடைய உறுப்பினர் போயிருக்காங்க, ஆணையத்தினுடைய உறுப்பினர் போயிருக்கிறாங்க. எங்கள் கேள்வி என்னென்றால், சிறுபான்மை ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டது? அப்போ சிறுபான்மை ஆணையத்தை நீங்கள் புறந்தள்ளீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு மனுஷனை உயர்த்தி பிடிக்கிறீர்கள். அந்த மனுஷன் உங்களுக்கு கப்பம் கட்டுகிறார். அந்த மனுஷனால் உங்களுக்கு வந்து வர வேண்டியது வந்து சேருது. அவர் தன்னை மறைத்து, அவர் தன்னுடைய தப்பை மறைத்து, தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக நீங்கள் உதவியாக இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நான் தான் என்று சொல்லி காட்டுகிறார். இல்லை, இப்போ ஒரு அரசு நிகழ்வு நடக்குது, சிறுபான்மையினருக்கானதுனா நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சிறுபான்மை ஆணையத்துடைய தலைவரை கூப்பிட்டுருக்கணும். இது அரசின் தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிறப்பு குழுவினுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இதராஜோட தவறுன்னு நினைக்கிறீங்களா? சார், இது வந்து சிஎம் உடைய புரோட்டோக்கால் ஒன்று இருக்குல்ல. ஒரு நிகழ்ச்சி சிஎம் ஆஃபீஸ் வந்து நிகழ்ச்சி வேணான்னா ஒரு ஊரகத்துறையாக இருக்கட்டும், பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த துறையாக இருந்தாலும் நான் கேட்குறேன், இப்போ பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதில் வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருந்தால் அதே இடத்துல கல்வியினுடைய இவருக்கு திண்டுக்கல் லியோனியை கூப்பிடுவாங்க, பாடநூல் கல்வி நிறுவனத்துடைய தலைவர் கூப்பிடுவாங்கல்ல. இப்போ அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா சார், இது வந்து அரசியல் எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, சிறுபான்மை மக்களை வந்து ஜாதி வாரியாக, குழு வாரியாக, நான் கேத்தலிக்கு நான் தான், சிஎஸ்ஐக்கு நான் தான், இவங்க பெந்தகோஸ்துக்கு இவங்க தான், சுயாதீனத்துக்கு இவங்க தான் பிரித்தாளக்கூடிய ஒரு அரசியலை செய்து இவங்களை ஒட்டுமொத்தத்தை ஒரு சாமானிய மனிதன் தான் பிரச்சனையை போய் சிஎம் கிட்ட சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. அவன் போய் சொல்லணுன்னா அதுக்கு அவர் மூலியமாக தான் போகணும். அவர் மூலியமாக போகணுன்னா அங்கே பணம் கொடுத்தவன் தான் சிஎம்மை பார்க்க முடியும். சாமானியம் போய் ஒரு பிரச்சனையை சொல்லணும்னா இதுதான் எல்லாருக்குமான அனசா? சிறுபான்மையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயர்கள், பேராயர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவங்களாம் போய் சாமானியமாக பார்க்கவே முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு இயக்கத்தினுடைய உறுப்பினருக்கு என்னங்க வேலை? அவங்க இயக்கம்னா இயக்கத்தை பார்க்கணும். இது கொடுக்கறது வந்து திமுக அறக்கட்டளையில் கொடுக்கக்கூடிய இடமா அல்லது அரசு கொடுக்கக்கூடிய இடமா? திமுக அறக்கட்டளையிலேருந்து கொடுக்கக்கூடிய கல்லறைக்கு இடம்னா அதில் உங்களுடைய கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு போங்க, கூட்டணியை கூப்பிட்டு போங்க, எல்லாம் கூப்பிட்டு போங்க. இது அரசு நிகழ்ச்சியில் அரசை சார்ந்தவர்கள் தானே இருக்கணும். அரசை சார்ந்தவர்களை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி சிறுபான்மைக்கு அப்போ 4.5 வருஷமாக இவங்க போய் உழைச்சி கலந்தாய்வு கூட்டம் நடத்தி எல்லாம் செய்து அப்போ அதனுடைய ரிப்போர்ட் எங்கே போச்சு? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஃபாதர் ஜோ அருண் தான் வந்து சிறுபான்மை நல ஆணையத்துடைய தலைவராக இருக்கார். அவரை புறக்கணிப்பதற்கும் இப்போ இனிகோ இதராஜுக்கும் அவர்களுக்கும் என்ன முரண்பாடு இருக்கிறது? எல்லாருமே சிறுபான்மையினர் ஒரு முன்னேற்றத்துக்காக தான் செயல்படுறாங்க. சரி சார், ரொம்ப ரொம்ப நல்ல அருமையானது. முன்னேற்றத்துக்காக செயல்படுகிறீர்கள். ஒற்றுமை ஜெயிக்குமா, பிரித்தாளுவது ஜெயிக்குமா? ஒற்றுமை தானே சார் பலன். இன்றைக்கு வந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான். இவங்க 2026 சிறுபான்மை மக்கள் எல்லாம் எங்கள் பின்னாடி இருப்பாங்கன்னா சிறுபான்மை மக்களை இவங்களே பிரிச்சுட்டான்னு எப்படி ஒன்றா வருவாங்க? இப்போ அன்னைக்கு போய் நிற்க வேண்டிய இடத்துல அந்த 6 மாவட்டத்துக்கும் கல்லறிக்காக போராடக்கூடிய, கல்லறிக்காக கேட்டக்கூடிய ஒருத்தரையும் கூட்டு போல. உங்ககிட்ட பணம் இருந்தால் என்கிட்ட பணம் இருந்தால் போகலாம் சார், போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் நீங்களும் நானும் தான் 6 வருஷமாக எங்கள் ஊருக்கு கல்லறை வேணும், எங்கள் ஊருக்கு. நேற்று பல்லாவரத்தில் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் நடந்தது, பம்மலில் நடந்துச்சு, சியோன் ஒரு ஹாலில். அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்துவ தலைவர்களும் நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. 2026 நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம், எங்களுக்கு கல்லறை கொடுக்கல. அவங்க குரலெல்லாம் ஓங்கலை, அவங்களாலாம் போய் பார்க்க முடியல. அவங்க போய் பார்த்து அவங்க கோரிக்கை யார்கிட்ட கொடுக்குறது? ஒருத்தர்கிட்ட கொடுக்கணுன்னா பணம் வச்சிருக்கிறியா, வா கூட்டு போகிறேன், பணம் இருந்தால் வா பார்க்கலாம். இதுவா சார் அரசு? இப்படி யாருன்னா இருந்தால் எப்படி சார் ஒரு சாமானியம் போய் தான் பிரச்சனையை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு சாமானியம் வந்து ஒரு கிறிஸ்துவத்தில் பல அமைப்பு இருக்குது, இந்துக்களில் பல அமைப்பு இருக்குது, முஸ்லீமில் பல அமைப்பு இருக்குது, எல்லாரும் தனித்தனியாக. இப்போ அரசியலில் பல கட்சிகள் இருக்கிறது. எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும்ல சார்? எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்தா தானே. ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ எங்களெல்லாம் போன முறை கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிடல. இப்போ வகுப்பு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறவர் யார்? கூட்டணி கட்சி முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடியவர். அவர் ஏன் கூப்பிடல? நீங்கள் கூட்டணியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்க. சிறுபான்மை கிறிஸ்துவத்தில் எத்தனை பிரிவு இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு நான் கேட்குறேன்னா என்னுடைய ஒரே கருத்து தான் சார், ஆணைய தலைவரும் ஆணையத்தினுடைய துணைத் தலைவரும் வாரிய தலைவரும் இதில் இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் போய் நின்னா ஏன் போகக்கூடாது?
ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் கப்பம் கட்டக்கூடிய ஒருத்தர் ரெடியாக இருக்கிறார். இவங்களால் அதை செய்ய முடியாது. அவர் தன் தவறை மறைப்பதற்காக, தனக்கு வந்து ஆதாயம் தேடுவதற்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறார், நான் தான் கிறிஸ்துவனுக்கு. அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்குது சார். இப்போ எல்லாம் வெளியில் வராங்க. எல்லாம் இப்போ வந்து அதிருப்தியாளர்லாம் வெளியில் வந்துட்டாங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எத்தனை பேர் சிஎம்மை பார்க்க முடியாமல், சிஎம் கிட்ட கோரிக்கை வைக்க முடியாமல், சிஎம் நம்மளை 4.5 வருஷமாக நம்மக்கிட்ட கோரிக்கையை கொடுத்து மறுதளிச்சார், நம்மளை புறக்கணிச்சார். போன கூட்டத்தில் சார், போன முறை செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஜனவரி மாதம், இந்த வருஷம் ஜனவரியில் செஞ்சி மஸ்தான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது, சிறுபான்மையர் கூட்டம். அந்த இடத்துல வந்து வந்தக்கூடிய போதகர்களை ஃபாதர் மாற உங்களுக்கெல்லாம் அலோடு இல்லை, வெளியில் போங்கன்னாங்க. இயக்கத்தினுடைய வந்த ஆட்களெல்லாம் வெளியில் போகுதுன்னு சொன்னாங்க. அது யாருன்னு என்கிட்ட அதுக்குள்ள விவரங்கள் இருக்கிறது. இதுதான் சிறுபான்மை நீங்கள் நேசிக்கிறீங்களா? இதுதான் சிறுபான்மைக்கு கொடுக்கக்கூடிய இடமா? சார், இப்போ இந்த சிறப்பு குழு வந்துட்டு அன்னைக்கு நம்ம நேர்காணல் பேசினோம். பல்வேறு மாவட்டங்கள், அதாவது ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்கள் ஆமாம் ஆய்வு பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்துக்கிட்ட அன்றைக்கி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் கொடுத்து காமிச்சோம் நம்ம. அதில் இப்போ இந்த 5 மாவட்டங்களுக்கு மட்டும் கல்லறை கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ மற்ற மாவட்டங்களுக்கு கல்லறை அந்த இடம் தேவைப்படாத சூழல் இருக்கா? ஏன் மற்ற மாவட்டங்கள் ஏன் கொடுக்கப்படலை சார்? அவங்க வரிசையாக போட்ட ஷெட்யூல் பிரகாரம் 6 மாவட்டம் போனாங்க. அதுக்கு நடுவில் சிஎம் உடைய ப்ரோக்ராம், தென்காசி ப்ரோக்ராம் வந்துச்சு. மழை வந்ததுனால அது நின்றுச்சு. இவங்க 6 நாளில் போய் 6 மாவட்டத்தை உடனே பார்த்த உடனே நிலத்தை தேர்ந்தெடுத்து நிலத்தை உடனே கொடுக்க முடியும் என்று சொன்னால், அப்போ டே 1லேருந்து இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? கல்லறை பிரச்சனை வந்து எல்லா தாலுகாவுக்குள்ளும் இருக்குது சார். ஒவ்வொரு தாலுகாவிலையும் பிரச்சனை இருக்குல்ல. உங்களால் நீங்கள் சிறப்பு குழு வந்து 6 உடனே போன உடனே உங்களால் இடம் தேர்வு இருக்க முடியுமா? அப்போ இது எங்கே அதிகாரிகள் காமிக்கலையா இடத்த? இல்லை அதிகாரிங்க கொடுக்காம மறுத்துட்டாங்களா? அப்போ சிறப்பு குழு போனோடனே இடம் கண்ணுக்கு தெரியுதுன்னா, அப்போ இது வரைக்கும் அமைச்சர் என்ன பண்ணாங்க? சிறுபான்மை அமைச்சர் இப்போ 2 முறை அமைச்சராக இருக்காங்கல்ல. அப்போ அந்த அமைச்சர் போனாங்களே, அந்த அமைச்சர் போன ஆய்வு கூட்டத்தில் என்னாச்சு? ஒவ்வொரு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தாங்களா, அது என்னாச்சு? ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர்கிட்டையும் எம்எல்ஏ கிட்டையும் போய் எங்களுக்கு கலர் வேணும்னு கோரிக்கை வச்சாங்களா, அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ சிறுபான்மைத்துறை அமைச்சரை காட்டிலும் இந்த சிறுபான்மை சிறப்புக்குழு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா? அதே தான். அது வந்து ஒரு அவங்களுடைய சிறுபான்மை அமைச்சருக்கு பவர் இல்லை, ஆணைய தலைவருக்கு பவர் இல்லை, வாரியத்திற்கு பவர் இல்லை. பவர் யாருன்னா சிறப்பு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவங்க திமுக கட்சியை சேர்ந்த சிறுபான்மை அணியினுடைய செயலாளருக்கும், இவங்க 2 பேருக்கும் தான் அங்கே பவர். இவங்க 2 பேரை வச்சா முதலமைச்சர்கிட்ட போய் பார்க்கலாம். பணம் இருந்தால் போகலாம் சார். பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இவங்ககிட்டலாம் பணம் கிடையாது. இல்லை, இப்போ மற்ற மாவட்டங்களுக்கு இந்த கல்லறை தோட்டம் பிரச்சனை இருக்குதா இல்லைங்களா? எந்தெந்த மாவட்டத்தில் இன்னும் முக்கியமாக ரொம்ப சீரியஸான பிரச்சனை போடக்கூடிய மாவட்டம்? எல்லா மாவட்டத்திலையும் தாலுகாக்களையும் இருக்குது. பல்லாவரத்தில் பல ஆண்டுகளாக போராடி கொண்டு நேற்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. நாங்கள் புறக்கணிக்கிறோம். பல முறை நாங்கள் கருணாநிதி எம்எல்ஏவை பார்த்து கொடுத்து விட்டோம். பல முறை நாங்கள் முயற்சி எடுத்தோம், நடக்கலை. எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. கல்லறை வந்து ஒரு அடிப்படை கபர்ஸ்தானம், கல்லறை இல்லை மயான பூமி, அது இந்துக்களாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்க மதனுடைய வழிபாட்டை சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி அவங்கவுங்க மதத்தின்படி அடக்கம் பண்ணணும். ஒரு மனுஷன் கடைசியாக போகும்போது அதானே சார் கேட்குறாங்க. ஒரு இந்துக்களாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுங்க, இஸ்லாமியராக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுங்க, முஸ்லீமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுங்க, இந்துக்கள் கிறிஸ்துவத்துக்கு கொடுங்க. அவங்கவுங்க இது பண்ணுங்க. யாருடைய இதையும் யாரையும் மனஸ்தாபப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடியோம். அதை தானே இப்போ நம்ம கேட்டுக்கொடுக்குறோம். இப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு 3 நாளில் 6 மாவட்டத்தை பார்த்து உடனே உங்களுக்கு 6 மாவட்டத்தில் நீங்கள் கொடுக்க முடியும்னா தேர்தலுக்காக இது தேர்தல் வருது, நாங்கள் பாரு உடனே கல்லறை கொடுத்துட்டோம். இப்போ அது இடம் என்னென்னு பார்க்கல. 2வது அது காம்பவுண்டு இருக்குல்ல, காரியங்கள் இருக்குது, நிறைய வேலைகள்லாம் இருக்குது. பட் உடனே ஆர்டர் கொடுத்துட்டீங்க. அதை வரவேற்கிறேன், நல்லது. ஆனால் அந்த கல்லறை வந்து இதுவரைக்கும் போராடினவர்கள் யார்? முயற்சி எடுத்தவர்கள் யார்? இதற்காக இது பண்ணணும். நீங்கள் எதற்காக இவங்க 3 பேரையும் நீங்கள் ஒதுக்குறீங்க? அதுக்கு அரசு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு ஏன் நீங்கள் ஒதுக்குறீங்க? அப்போ எதுக்கு உங்களுக்கு சிறுபான்மை ஆணையத்துக்கு ஒரு அலுவலகம், துணைத் தலைவர், அது கீழே இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அதுக்கு ஒரு ஐஏஎஸ்ஸு, அதுக்கு ஒரு காரு, அதுக்கு ஒரு போலீஸ் மேனு, இவ்வளோ பேரை நீங்கள் போட்டு வச்சுட்டு அவங்கள மதிக்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னங்க? நீங்கள் எங்களுக்கு எங்கள் உரிமையை, எங்களை சிறுபான்மையை நீங்கள் மதிக்கவே இல்லையே. சிறுபான்மைனா ஒரு மதிப்பாது வேணுமா இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் ஒரு போய் கூட நிற்கிறதுல கூட எங்களுக்கு நீங்கள் ஒதுக்குறீங்களே, அப்புறம் எப்படி சார் நீங்கள் சமூக நீதி பேச முடியும்? சமூக நீதின்றீங்க, திராவிட மாடல்ன்றீங்க. இதுதான் மாடலா? பிரித்தாளக்கூடியது தான் மாடல்.
கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த சொன்னீங்க, இந்த தலித்துகள் பிரச்சனை இருக்கப்ப மதம் மாறிய கிறித்தவர்கள், அதாவது தலித் மதத்திலிருந்து கிறித்தவத்துக்கு மாறியவர்கள், இஸ்லாமுக்கு மற்ற மதங்களுக்கு மாறியவர்கள் தங்களை தலித்துகளாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை வச்சுருந்துருக்காங்க. மத்திய அரசு கூட சம்மந்தமாக ஒரு குழு அமைத்தது. அந்த குழு மறுபடியும் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்காமல் மேலும் 6 மாத காலம் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது குறித்து தமிழக அரசு இந்த இவர்களுடைய பிரச்சனைக்காக எது மாதிரியான குரல் கொடுத்துருக்கு சார்? தலித் கிறிஸ்தவர்களுக்காக தமிழகத்திலேயே சிறப்பாய் குரல் கொடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் தான். அதை யாராலையும் மாற்று கருத்து இல்லவே இல்லை. தலித் கிறிஸ்தவர்களுக்காக திராவிட முன்னேற்ற அரசு அவர்களை எஸ்சி பட்டியலில் இருக்கிறவர்கள் ஒரு கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் அவன் பிசியாய் மாறுகிறான், ஆகையால் அவனுக்கு சலுகைகள் மறுக்கப்படுகிறது, அவனை எஸ்சியிலே வைக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றவில்லை. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்குது. அந்த வழக்கு இவங்க மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணலை. அந்த வழக்கு என்ன ஆச்சு, அந்த வழக்கு துரிதப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கவே இல்லை சார். இவங்க சிறுபான்மைன்னு சொல்கிறாங்களே தவிர சிறுபான்மை நீங்கள் வேணால் பாருங்கள், வரக்கூடிய நாட்களில் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நம்பி இருக்கிற சிறுபான்மை மக்களெல்லாம் இன்றைக்கி ஆல்ரெடி நான் ஏற்கனவே நேர்காணலில் சொன்னது போல் அதிமுக பக்கம் இருக்கிற சிறுபான்மை ஒரு நாளும் மாற மாட்டார்கள். அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க இவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அவங்களாம் மாறவே மாட்டாங்க. அவங்க மாறாமல் அவங்க கரெக்டாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் திமுக சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறவங்க கட்டாய ஓட்டை விஜய் சாருக்கு போட்டுருவாங்க. ஆதகத்தில் இருக்கிறாங்க. நிறைய ஃபாதர்ஸ் இப்போ போகிறாங்க, விஜய் சாரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. எல்லாம் நிறைய அமைப்பினுடைய யாரெல்லாம் இவங்களால புறக்கணிக்கப்பட்டாங்களோ ஒரு மனிதனுக்காக இவங்கக்கிட்ட அங்கீகாரம் கிடைக்காது சார். திமுகவில் சிறுபான்மைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு மனிதனை உயர்த்தி பிடிப்பாங்க. அந்த மனிதன் கரெக்டாக கப்பங்கட்டுறவராக இருப்பார். அந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேறு யாரையும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி முக்கியத்துவம் இல்லாமல் வெளியேறி வந்தவர்கள் தான் என்னை போல பல பேராயர்கள். எதற்காக நாங்கள் 2 ஆண்டுகள் முன்னாடி வெளியேறி கோயம்புத்தூரில் பெரிய கிறிஸ்துவ மாநாடு எதிர்க்கட்சி தலைவரை வைத்து முன்னாள் முதலமைச்சர் வச்சு நடத்தினோம்? அன்றைக்கும் இதே நிலைமை தான். முதலமைச்சரை பார்க்கவே முடியாது, பிரச்சனையை போய் சொல்லவே முடியாது. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போயாச்சுன்னா அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன், தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படக்கூடியவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒரு முதலமைச்சர் பார்க்க கூட நேரம் இல்லைன்னா எத்தனை இடத்துல தெரியுமா ரோட்டில் நிற்கிறாங்க. முதலமைச்சர் போகிறாருன்னா சிறுபான்மை ஃபாதர்களையும் அருட்சகோதரிகளையும் ரோட்டில் நிற்க வைப்பார். இவருக்கு திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருட்சகோதரிகளையும் ஃபாதர்களையும் அருட்தந்தையர்களையும் ரோட்டில் நிற்க வைப்பார். ரோட் ஷோ வராங்க பாருங்கள், அங்கே சிஎம்ஐ பார்த்து மனு கொடுங்க. எவ்வளோ ஒரு அசிங்கமானது சார். ஒரு ஃபாதருங்கன்னா ஒரு அருட்சகோதரிலாம் தன்னை தியாகம் பண்ணி தன்னை அர்ப்பணித்து ஊழியம் பண்ணுறாங்களே, அவங்கள கூட்டு ஒரு அலுவலகத்தில் வச்சு பார்க்கறதுக்கு உங்களால் முடியாது. ரோட்டுக்கு வர வச்சுருவார். இந்த மாவட்டத்துக்கு வர வாங்க, அந்த மாவட்டத்துக்கு வர வாங்க, ரோட்டில் நில்லுங்க. ரோட்டில் எல்லாத்தையும் மனு வாங்கிட்டு கை தூக்கி கும்பிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபாதர் அருட்சகோதரி எவ்வளோ தியாகம் பண்ணி ஊழியத்தை செய்கிறாங்க தெரியுமா சார்? அந்த ஊழியம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கனமா இது? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திமுக அரசு இந்த தலித் கிறித்தவர்கள் விவகாரத்தில் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கிறதுல மத்திய அரசுக்கு எந்த விதத்தில் அழுத்தம் கொடுத்துருக்காங்க? மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா அவங்களுக்கு சொல்லுங்கள் சார். அழுத்தம் கொடுக்கலையே. இப்போ இவங்ககிட்ட நாங்கள் போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இதை குறித்து நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுத்தோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மத்திய அரசு முடிவெடுக்கணும், மத்திய அரசு முடிவெடுக்கணும். அப்போ மத்திய அரசு முடிவெடுக்கணும்னா மாநிலத்தில் இப்போ இவங்க கூட இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தவர்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, மத்திய அரசில் 40 எம்பி வச்சுருக்காங்களே சார். 40 எம்பி இருக்காங்களே, என்னைக்காவது பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்துவர்களை அல்லது ஒரு வன்னியர் கிறிஸ்துவனாய் மாறினால் அவனுடைய எம்பிசியை மறுக்கப்பட்டு பிசியாக மாற்றுகிறார்கள், ஒரு எஸ்சியை பிசியாக மாற்றுகிறார்கள். என்னைக்காவது பார்லிமெண்ட்டில் 40 எம்பிக்கள் குரல் கொடுத்துருக்கிறீர்களா? அங்கே கொடுத்தா தானே சார் குரல் வரும். இங்கே தேர்தலுக்காக கொடுத்தா இது மக்களுக்கு தான் கேட்கும். அங்கே கொடுத்தா தானே ஆட்சியாளர்கிட்ட கேட்கும். மத்தியில் நீங்கள் தானே இருக்கிறீங்க. மத்தியில் 40 ஆட்சி வேற ஆள் ஆட்சியாக இருந்தாலும் அங்கே 40 எம்பி ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல தமிழ்நாட்டு எம்பி. நீங்கள் பேசுங்க, இங்கே மசோதாவை நிறைவேற்றுங்க, சட்டசபையில் நிறைவு பண்ணி கவர்னருக்கு அனுப்புங்க. கவர்னர் அதை பாஸ் பண்ணார்னா அது அங்கே பேசுங்க. இதெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்யவே இல்லையே. பிரித்தாலும் அரசியல் சார். ஆதாயம் பிரித்தாலும் அவங்கவுங்களும் ஒருத்தனையுமே சேர விடக்கூடாது. இந்த ஒரு டீம் அந்த டீம் மொத்தம் சிறுபான்மையிலே திமுகவில் 8 அணி இருக்குது சார். 8 அணி தனித்தனியாக செயல்படுது சிறுபான்மையிலே. கட்சிக்குள்ளே சொல்ல இந்த ஃபாதர்ஸுங்களுக்குள்ளே தனித்தனியாக
எம்எல்ஏ ஒரு அணி, சிறுபான்மை ஆணையர் அமைச்சர் ஒரு அணி, இப்படி தனித்தனியாக சிறப்பு குழு ஒரு அணி, இப்படி தனித்தனியாக செயல்படும் வாரியம் ஒரு அணி. திமுகவுக்கு இதில் என்ன லாபம் இருக்குது சார்? சார் ஒன்று சேர்ந்துட்டா நாங்கள்லாம் பேசுவோம், எல்லோரும் பேசுவோம், என்னப்பா இவங்களாம் செய்யலை வைக்கலை அப்படின்னு. ஒன்று சேர்ந்து இவங்ககிட்ட போகிறதோட தனித்தனியாக நீ 4 பேர் வா நான் அவங்க கூடயே இருக்கிறேன், நீ 4 பேர் வா நான் அவங்க கூடயே இருக்கிறேன், இப்படி பிரித்தாலும் அரசியல் தான் இவங்களுக்கு பலனே தவிர அதை 2026 தக்க பாடம் புகட்டுவதற்கு சிறுபான்மை கிறிஸ்துவ மக்கள் தயாராகிட்டாங்க. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.